தளபதி விஜய் அவர்கள் அரசியலுக்கு வர்றது யாருக்கெல்லாம் பாதகமோ யாருக்கெல்லாம் பிடிக்கலையோ அவங்க தான் கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க. நீங்க சொல்லக்கூடிய பேர்கள்லாம் எடுங்க. யார் முதல் ஆளு? நீங்க சாட்டை துரைமுருகனுக்கு என்ன வேலை அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, ஏதாவது ஒரு இடத்துலயாவது அவங்க அண்ணன் பேரை சொல்லிடுவாங்க. ஒரு ப்ரமோஷன், ஒரு பெரிய ஹீரோ ஒருத்தர் அங்க வருவாரு, அவர் நம்மள எப்படியாவது பாத்திர மாட்டாரா அப்படின்னு நம்ம ஏங்குவோம்ல, அதே விஷயம் தான், வேற ஒண்ணுமே கிடையாது. நீங்க வந்து சாட்டை பேசின எல்லா வீடியோலையும் பாருங்க, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ அப்படின்றது சீமானன் டைலாக். அந்த டைலாக் அவர் களவாண்டி பேசுறாரு. இந்த வடிவேல் காமெடி மாதிரி தான். இந்த மாதிரி நானும் பெரிய ரவுடி, நீங்க ஃபார்ம் ஆயிட்டா, என்னை இப்ப நீ ஏத்தாம போனா ஒருத்தன் கூட என்ன மதிக்க மாட்டான்டா அப்படின்ற மாதிரி செஞ்சு திட்டியாவது எங்க அண்ணன் பேரை சொல்லிடுறான்னு சொல்லிட்டு கதற ஆரம்பிச்சிட்டான். திமுகவோட ஐடி விங், திமுகவோட உடன்பிறப்புகள், கொத்தடிமைகள், இந்த வானவில் நண்பர்கள், யாரை வேணா நீங்க வச்சுக்கோங்க, சரியா? மக்களை முட்டாளாக்கி தான் சொல்றதுதான் கணக்கு, சரியா? இது எவ்வளவு புருஷன் கணக்கு மாதிரி தான், 2 1 4 அப்படின்ற மாதிரி இவங்க சொல்ற கணக்கு தான் எல்லாமே. என்ன வேணா அழிச்சு இது பண்ணிக்கலாம், அவங்களுக்கு செலவு பண்றதுக்கு எவ்வளவு வேணா இருக்கும், ஆனா பொங்கலுக்கு 1000 ரூபாய் கொடுக்க மாட்டாங்க, இந்த மாதிரி எல்லா வேலையும் பண்ணுவாங்க. இதை எதிர்த்து கேள்வி கேட்டு இப்ப ஆட்சியை ஒருத்தன் பிடிக்கிறதுக்கு ஒருத்தன் வரானும் போது கண்டிப்பா அவங்க பாதகமா தான் இருக்கும். யாரெல்லாம் இப்ப மக்களை சுரண்டி தின்னுட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாம் பாதகமா இருக்கும். ஸோ இதை மக்கள் தெரிஞ்சுக்கணும், வேற ஒன்றும் இல்லை.